பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வலாலிஹி வஸாபிஹி வசல்லிம். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி சூரத்துல் அல் வாக்கியாவுடைய தஃப்சீர் பார்க்கலாம். போன வீடியோவில் 82 வசனம் வரைக்கும் பார்த்துருந்தோம். அதன் தொடர்ச்சியாக 83லேருந்து பார்க்கலாம் இன்றைக்கி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கும் வஅன்தும் ஹீனைதின் தன்லுரூன் வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன். ஃபலௌலா இன் குன்தும் கைரல் மதீனீன் தர்ஜூனஹா இன் குன்தும் ஸாதிகீன். ஃபஅம்மா இன் கான மினல் முக்ரபீன் ஃபரௌஹுன் வரைஹானு வஜன்னாத்துன் நஈம். வஅம்மா இன் கான மின் அஸ்ஹாபில் யமீன் ஃபஸலாமுன் லக மின் அஸ்ஹாபில் யமீன். வஅம்மா இன் கான மினல் முகத்தபீன ضالين ஃபனுஸுலும் மின் ஹமீம் வதஸ்லியத்துல் ஜஹீம். இன்ன ஹாதா லஹுவல் ஹக்குல் யகீன் ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அலீம். அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். மரணத் தருவாயில் உயிர் தொண்டை குழியை அடையும் போது அந்த நேரம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆயினும் நாமோ அவனுக்கு உங்களை விட சமீபமாக இருக்கிறோம். எனினும் நீங்கள் நம்மை பார்ப்பதில்லை. ஆகவே நீங்கள் யாருடைய அதிகாரத்திற்கு கட்டுப்படாதவர்களாக இருந்தால் அதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் இவ்வுயிரை மீள வைத்திருக்கலாமே. இறந்தவர் இறைவனுக்கு நெருக்கமானவர்களில் ஒருவராக இருப்பாராயினால் அவருக்கு சுகமும் நல்லுணவும் இன்னும் பாக்கியமும் சுவர்க்கமும் உண்டு. அன்றியும் அவர் வலப்புறத்தோரின் உள்ளவராக இருந்தால் வலப்புறத்தோரின் உமக்கு சலாம் சாந்தி உண்டாவதாக என்று கூறப்படும். ஆனால் அவன் வழிகட்டு பொய்யாக்குவோரின் ஒருவனாக இருந்தால் கொதிக்கும் நீரே அவனுக்கு விருந்தாகும். நரக நெருப்பின் தள்ளப்படுவதும் உண்டு. நிச்சயமாக இது தான் உறுதியான உண்மையாகும். எனவே மகத்தான உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு தஸ்பீஹ் துதி செய்வீராக. அதாவது இந்த அத்தியாயத்துடைய இறுதியில் மனிதனுக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது. உன் சுய அதிகாரத்தின் கர்வத்தின் மயக்கி நீ உண்மையை புறக்கணிக்கிறாய். ஆனால் மரணம் வந்துவிடும், உண்மையை புறக்கணிக்க முடியாது என்று உணர்ந்த அதுவே உனக்கு போதுமானதாகும். உன்னுடைய பாசத்திற்குரியவர்களும் உறவினர்களும் உன்னுடைய கண்ணெதிரில் மரணம் அடைகிறார்கள். நீ பார்த்து கொண்டு தான் இருக்கிறாய். எத்தகைய யாதொரு உயர் சக்தியும் உனக்கு மேலே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கவில்லை என்றால் உலகில் நீ மட்டுமே இருக்கிறாய், எந்த ஓர் இறைவனும் இல்லை என்னும் உனது கருத்து சரியென்றால் மரணம் அடைபவனின் உடலில் இருந்து பிரியும் உயிரை உன்னால் ஏன் திருப்பி கொண்டு வர முடியவில்லை? எவ்வாறு இந்த விவகாரத்தின் நீ இயலாதவனாக இருக்கிறாயோ அவ்வாறே இறைவனின் விசாரணையும் அவன் வழங்கும் நற்கூலி தண்டனையும் தடுப்பதென்பது உனது அதிகாரத்தில் இல்லை. நீ ஏற்றாலும் சரி ஏற்காவிட்டாலும் சரி தமது மரணத்திற்கு பிறகு அவர்கள் தமது கதியை சந்தித்தே தீர்வார்கள் என்கிறத அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். மரண நேரத்தில் உயிர் தொண்டையை அடையும் போது அதை மீண்டும் கொண்டு வர முடியாது. இது மறுமை விசாரணை நிரூபிக்கிறது. அதாவது அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறேன்னா, ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கு, மரணத் தருவாயில் உயிர் தொண்டைக்குழியை அடையும் போது வஅன்தும் ஹீனைதின் தன்லுரூன். இங்கே அல்லாஹ் சொல்கிறான், அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மரணிக்கின்ற நபரையும் அவர் அனுபவிக்கும் மரண வேதனையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும், ஆனால் நாம் உங்களை விட அவருக்கு மிக அருகில் இருக்கிறோம் நமது வானவர்களை கொண்டு. வலாக்கின் லா துப்சிரூன், ஆனால் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். உங்களால் வானவர்களை பார்க்க முடியாது. உயர்ந்தவனாகிய அல்லாஹ் மற்றொரு ஆயத்தில் இதை பற்றி சொல்கிறான். அவன் தன் அடியார்களின் மீது ஆதிக்கம்
செலுத்துபவனாக இருக்கிறான். மேலும் அவன் உங்கள் மீது பாதுகாவலர்களை வானவர்களை அனுப்புகிறான். உங்களின் ஒருவருக்கு மரணம் நெருங்கும் வரை நமது தூதர்கள் மரணத்தின் வானவரும் அவரது உதவியாளர்களும் அவரது உயிரை கைப்பற்றுகிறார்கள். மேலும் அவர்கள் தங்கள் கடமையின் ஒருபோதும் தவறு செய்வதில்லை. பின்னர் அவர்கள் தங்கள் உண்மையான பாதுகாவலனாகிய அல்லாஹ்விடம் திருப்பப்படுகிறார்கள். நிச்சயமாக தீர்ப்பு அவனுக்குரியது. மேலும் அவன் கணக்கெடுப்பதில் மிகவும் விரைவானவன். 6வது அத்தியாயத்தில் 61, 62 அல்லாஹ் சொல்கிறான் இந்த வசனத்தில், ஃபலௌலா இன் குன்தும் கைர மதினீன தர்ஜூனஹா, நீங்கள் மதினின் இல்லை என்றால் அந்த உயிரை நீங்கள் ஏன் திருப்பவில்லை என்பதன் அர்த்தம், நீங்கள் மர்மை விசாரணை மற்றும் கூலியிலிருந்து விலக்கு பெற்றவர்களாக இருந்தால் தொண்டை அடைந்த இந்த உயிரை அது முன்பு இருந்தது போல் அதன் உடலுக்குள் நீங்கள் திருப்ப மாட்டீர்களா? மக்கள் தங்களின் மரணத்தின் போது இருக்கும் நிலை. மக்கள் தங்களின் மரணத்தின் போது எதிர்கொள்ளும் 3 வகையான நிலைகள் இவையாகும். அவர்கள் ஒன்று இறை நெருக்கம் பெற்றவர்களாகவோ அல்லது வலப்புறத்தாரின் அவர்கள் கீழ்த்தரத்தில் உள்ளவர்களாகவோ இருப்பார்கள், அல்லது அவர்கள் உண்மையை மறுத்தவர்களாகவும் வழிகேட்டில் சென்றவர்களாகவும் அல்லாஹை பற்றி அறியாதவர்களாகவும் இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஆகவே நீங்கள் யாருடைய அதிகாரத்திற்கும் கட்டுப்படாதவர்களாக இருந்தால் அவருக்கு சுகமும் நல்ல உணவும் இன்னும் பாக்கியமுள்ள சுவர்க்கமும் உண்டு. அபுல் ஆலியா அவர்கள் கூறினார்கள், இறை நெருக்கம் பெற்றவர்களின் எவரும் சொர்க்கத்தின் ரைஹான் கிளையொன்று கொண்டு வரப்படும். அதில் அவரது ஆன்மா கைப்பற்றப்படும் வரை இவ்வுலகை விட்டு பிரிய மாட்டார்கள். முகமது பின் கவுஃப் அவர்கள் கூறினார்கள், இறக்கும் ஒவ்வொரு நபரும் தான் சொர்க்கவாசிகளின் ஒருவரா அல்லது நரகவாசிகளின் ஒருவரா என்பதை தனது மரணத்தின் போது அறிந்து கொள்வார். சஹீஹில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது, உயிர் தியாகிகளின் ஆன்மாக்கள் பச்சை நிற பறவைகளின் உடல்களில் வாழ்கின்றன. அவை சொர்க்கத்தின் தோட்டங்களில் தாங்கள் விரும்பிய இடமெல்லாம் பறந்து செல்கின்றது. பின்னர் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அர்ஷிலிருந்து தொங்கவிடப்பட்டிருக்கும் சரவிளக்குகளின் உள்ள தங்கள் கூடுகளுக்குள் திரும்புகின்றது. இமாம் அஹ்மத் அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள், அதா பின் அஸ் சாயிஃப் அவர்கள் கூறினார்கள், நான் அப்துர் ரஹ்மான் பின் அபி லைலாவை முதலில் பார்த்தபோது தலையிலும் தாடியிலும் முடி நரைத்த ஒரு வயதானவரை கண்டேன். அவர் தனது கழுதையின் சவாரி செய்து கொண்டு ஒரு இறுதி ஊர்வலத்தை பின்தொடர்ந்து வந்தார்கள். அவர் கூறுவதை நான் கேட்டேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை கேட்டதாக இன்னார் எனக்கு அறிவித்தார். யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை சந்திக்க அல்லாஹ் விரும்புகிறார். யார் அல்லாஹ்வை சந்திக்க வெறுக்கிறாரோ அவரை சந்திக்க அல்லாஹ் வெறுக்கிறார். அவரை சுற்றி இருந்த மக்கள் அழத் தொடங்கினார்கள். அவர் அவர்களிடம், ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர்கள், நாங்கள் அனைவரும் மரணத்தை வெறுக்கிறோம் என்றார்கள். அவர் கூறினார், அதன் பொருள் அதுவல்ல. ஒருவர் இறக்கும்போது, ஆகவே அவர் இறை நெருக்கம் பெற்றவர்களின் ஒருவராக இருந்தால் அவருக்கு ரைஹான் மற்றும் இன்பங்கள் நிறைந்த தோட்டம் உண்டு. இந்த நற்செய்தி அவருக்கு தெரிவிக்கப்படும்போது அவர் மேலானவனும் கண்ணியமிக்கவனுமாகிய அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறார். மேலும் மேலானவனும் கண்ணியமிக்கவனுமாகிய அல்லாஹ் அவரை சந்திக்க இன்னும் அதிகமாக விரும்புகிறார். ஆனால் அவர் மறுப்பவர்களின் வழி தவறியவர்களின் ஒருவராக இருந்தால் அவருக்கு ஹமீம் என்னும் கொதிநீரால் விருந்தளிக்கப்படும். மேலும் நரக நெருப்பில் நுழைவிக்கப்படுவார். இந்த செய்தி அவருக்கு தெரிவிக்கப்படும் போது அவர் அல்லாஹ்வை சந்திக்க வெறுக்கிறார். அல்லாஹ் அவரை சந்திக்க இன்னும் அதிகமாக வெறுக்கிறார். இது இமாம் அஹ்மத் அவர்கள் தொகுத்த அறிவிப்பாகும். அல்லாஹ் சொல்கிறான், மேலும் அவர் வலப்புறத்தாரின் ஒருவராக இருந்தால், அதாவது மரணிக்கும் அவர் வலப்புறத்தாரின் ஒருவராக இருந்தால், அப்படியானால் வலப்புறத்தாரிலிருந்து உமக்கு சலாம் சாந்தி உண்டாகட்டும், அதாவது வானவர்கள் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று கூறி அவர்களுக்கு நற்செய்தி தெரிவிப்பார்கள். அதாவது அமைதியாக இருங்கள், நீங்கள் பாதுகாப்பிற்கு வழி நடத்தப்படுவீர்கள், நீங்கள் வலப்புறத்தாரின் உள்ளவர்கள் ஆவீர்கள். இக்ரிமா அவர்கள் கூறியது போல வானவர்கள் அவர்களுக்கு சலாம் கூறி அவர்கள் வலப்புறத்தாரின் ஒருவன் என்ற செய்தியை தெரிவிப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான்,
ஆனால் அவர் மறுப்பவர்களின் வழி தவறியவர்களின் ஒருவராக இருந்தால் அவருக்கு ஹமீம் என்னும் கொதிநீரால் விருந்தளிக்கப்படும். மேலும் நரக நெருப்பில் நுழைவிக்கப்படுவார்கள். அதாவது இறக்கும் நபர் உண்மையை மறுத்தவர்களின் வழிகேட்டில் சென்றவர்களின் ஒருவராக இருந்தார். வத்தசிலியத்துல் ஜஹீம், மேலும் நரக நெருப்பில் நுழைவிக்கப்படுவார். அவன் நரக நெருப்பில் வசிப்பான். அது அவனை எல்லா திசைகளிலிருந்தும் சூழ்ந்து கொள்ளும். அடுத்து மேலான அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக இது முற்றிலும் உறுதியான உண்மையாகும். அதாவது இந்த செய்தி உண்மையே, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதிலிருந்து எவரும் தப்பிக்க முடியாது. அலீம், ஆகவே மகத்துவமிக்க உமது இறைவனின் திருப்பெயரை புகழ்ந்து துதிப்பீராக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் சுபஹான் அல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி, மகத்துவமிக்க அல்லாஹ் தூயவன், அவன் புகழுடன் சேர்ந்து என்று கூறுகிறாரோ அவருக்காக சொர்க்கத்தின் ஒரு பேரீச்சை மரம் நெட்டப்படும். அல் புகாரி அவர்கள் தனது நூலில் பதிவு செய்துள்ளார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவை 2 வாக்கியங்கள், அவை நாவிற்கு இலகுவானவை, ஆனால் தராசில் கனமானவை, மேலும் ரஹ்மானுக்கு மிகவும் பிரியமானவை. சுப்ஹான் அல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹான் அல்லாஹ் அலீம், அல்லாஹ் தூயவன், அவனது புகழுடன் சேர்ந்து மகத்துவமிக்க அல்லாஹ் தூயவன். அபு தாவூத் அவர்களை தவிர அறிவிப்பாளர் குழுவினர் இதை தொகுத்துள்ளார்கள். சூரத்துல் அல் வாக்கியாவின் தப்சீரின் முடிவாகும். எல்லா புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கே உரியது. மேலும் எல்லா அருட்கொடைகளும் அவனிடமே வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.